அந்த திரைப்படம் எடுத்ததற்கு முழுமையாக இந்த போதைப் பொருள் விற்ற பணத்தை தான் பயன்படுத்தினேன் என்று சொல்லுகிறான். என்றால் அந்த போதைப் பொருள் விற்ற பணத்திலே தான் முதலமைச்சரினுடைய மருமகளுக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறான். நேஷனல் செக்யூரிட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற இடத்துல நீங்க இன்னுமே ஒன்று எடுப்பாங்க, எனக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. நீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு இருக்கா? ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கழுத்துல ஒரு போட்டு தங்கமா அது இருக்குன்னு கொண்டு வரப்பட்ட திட்டம், பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்னைக்கு இல்ல. திட்டம் மூடிட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அதிமுக கட்சிக்காரனை சொல்றேன், அரசை சொல்ல, கட்சிக்காரர்கள் இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய நலனை பாதுகாத்து முன்னின்னாங்க. ஒரு நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெருவில் இறங்கி வந்தது உண்டா? யாருக்கு இருக்கு? அப்ப இந்த சூழலும் அந்த சூழல் நீங்க ஒப்பிடக்கூடாது. இதே கம்யூனிஸ்டுகள் மீது, இதே காங்கிரஸ்காரர்கள் மீது, இதே மதிமுக மீது அந்த 2019 இருந்த மரியாதை இன்னைக்கு மக்களுக்கு இருக்கா? இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்திருக்கீங்களா? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் நமது அம்மாவின் ஆசிரியருமான திரு கல்யாணசுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நீங்கள் தமிழக அரசியலை உற்று நோக்கி ஒருவர் சமீபத்தில் திமுகவில் ஒரு முக்கிய நபர் போதை கடத்தலில் ஈடுபட்டார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இது திமுகவுக்கு எந்த மாதிரியான சங்கடங்களை உருவாக்கும்? அதிமுக இதை எப்படி பயன்படுத்திக்க போகுது? அதே போல் 2Gயை தாண்டி திமுகவை தாக்க வர இன்னொரு புயல்னா இந்த போதை கடத்தல் தான் சொல்லலாம். அப்போ ஆங்கில மீடியாலாம் நீங்கள் கூட சொன்னீங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் பணத்தெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாரு ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எதை நோக்கி போகும்? ஆமாங்க, இதில் ஒன்று இப்போ திமுகவை சேர்ந்த நபர் இதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் கூட நம்ம அதை சுருக்கக்கூடாது. இது ஒட்டுமொத்தமாக திமுகவின் தலைமைக்கே இதனோடு தொடர்பு இருக்கிறதா என்பதான ஒரு கேள்வி, ஆதாரப்பூர்வமான கேள்வி, சும்மா போகிற போக்கில் வர்ற கேள்வி இல்லை, இன்றைக்கு மக்களிடம் வந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் இவர் ஏதோ நம்ம இன்னும் நிறைய மக்கள் நினச்சிக்கிறாங்க, நம்மெல்லாம் இது பேசுகிற போது ஏதோ போதைப்பொருள் வித்திருப்பான் போல, கஞ்சா வித்திருப்பான், கள்ளச்சாரை அப்படி நினைக்கிறாங்க. அது அல்ல. அவன் வித்திருப்பது என்பது இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இந்த போதைப்பொருள் நெட்வொர்க் என்பது உலகம் முழுக்க இயங்கக்கூடியது. உலகம் முழுவதும் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய நெட்வொர்க் இந்த நெட்வொர்க். அப்போ அதனுடைய ஒரு பகுதியாக இவன் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு தேங்காய் துருவல்களினூடாக இந்த போதைப் பொருளை மறைத்து வைத்து ஏற்றுமதி செய்து கொண்டிருந்திருக்கிறான் வெகு காலமாக. அப்போ இது அவங்க கண்டுபிடிச்சு, ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சு, அவங்களுடைய காவல்துறை, அவங்களுடைய போதை தடுப்பு பிரிவு இது எங்கிருந்து வருதுன்னு நோட்டமிட்டு வந்தபோது டெல்லியில் இவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்ச பிறகு தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவன் வரும்போது இந்த கேங்கினுடைய தலைவன் யார், இந்த ட்ரக் லார்ட் யார், இதனுடைய மூளை எங்கே இருந்து செயல்படுகிறது என்று கேட்டு பார்த்தபோது அது தென்னகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது, தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வருகிறான். வந்த அதிர்ச்சி என்னவென்றால், இவனை பிடித்தாவிட்டு இவன் தான் குற்றவாளி என்று தெரிந்த பிறகு பார்த்தால் இவன் திமுகவினுடைய ஒரு பொறுப்பிலே இருக்கிறான். அது என்ன பொறுப்பு? அயலக அணி இணை செயலாளரை இன்னும் ஒரு பொறுப்பில் இருக்கிறான். எனக்கு இது வரைக்கும் கூட பெரிய சிக்கல் இல்லை. நான் உண்மையில் இதை பார்க்கிற போது ஒரு போதைப்பொருள் மாஃபியா என்பது எப்படி இயங்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் அதை பற்றி படித்திருக்கிறேன். இந்த போதைப் பொருள் கும்பல் இப்படி வந்தால் ஒரு கட்சியில் உறுப்பினரான்ட்டான்ங்கிறதுல ஒரு பெரிய விஷயமா இல்லை, ஒரு சின்ன பொறுப்புல. அதையும் தாண்டி கட்சி தலைமையாக இருக்கிற இந்த நாட்டினுடைய முதலமைச்சரின் குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்பிலே அவன் இருந்திருக்கிறான், அந்த வட்டத்திற்குள்ளே இருந்திருக்கிறான் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறதே. இது அப்படி சாதாரணமாக கடந்து போற செய்தி அல்ல. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில 1,00,000 பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க செய்யற தவறுக்கு கட்சி எப்படி பொறுப்பாகணும்னு கேட்குறாங்க. கட்சி பொறுப்பா இல்லை என்பதை நீங்க சொல்லுங்கன்னு நாங்க சொல்றோம். இப்ப கட்சியினுடைய இந்த நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய மருமகள் அவர் இந்த ஜாஃபர் சாதிக் தயாரித்த படத்தினுடைய இந்த டீசர் வெளியிட என்னமோ கலந்துக்கிறார், டைரக்டர் கிருத்திகா உதயநிதி கலந்து கொள்ளுகிறார் என்று தன்னுடைய பக்கத்திலேயே அவன் வெளியிட்டு இருக்கிறான். இப்பொழுது இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு அவன் சொல்லி இருக்கிற வாக்குமூலத்தை கவனியுங்கள். அந்த திரைப்படம் எடுத்ததற்கு முழுமையாக இந்த போதைப் பொருள் விற்ற பணத்தை தான் பயன்படுத்தினேன் என்று சொல்லுகிறான். என்றால் அந்த போதைப் பொருள் விற்ற பணத்திலே தான் முதலமைச்சரினுடைய மருமகளுக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறான். இல்லை, நாங்கள் சம்பளமே வாங்கவில்லை, சம்பளம் வாங்காமல் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதை நாங்கள் வெளியிட்டோம் என்று சொன்னால் அதையும் நீங்கள் கிருத்திகா ஸ்டாலின் இன்றைக்கு வெளிப்படையாக பேசணுமா இல்லையா? முதலமைச்சர் வாய் திறந்து பேசியிருக்கணுமா இல்லையா? எங்களுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க அவங்க கூட பொருளாதார ரீதியான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறீங்க என்பது வெளிப்படை ஆதாரங்களோடு வெளியே வந்து விட்டது.
இன்றைக்கு இவர்கள் உட்கார்ந்து கொண்டு அது எங்களுக்கு வந்து நாங்கள் கட்சியில் எவனோ ஒருத்தன் இருந்தவனா இவ்வளவு நெருக்கமாக இருந்தான். நான் கேட்கிறேன், ஜாஃபர் சாதிக் வந்து ஏன் திமுகவை தேர்ந்தெடுத்தான்? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்க தெரியாமையும் கூட சேர்த்திக்கோங்க. அவன் ஏன் உங்க கட்சியை தேர்ந்தெடுத்தான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அவன் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்கல, பிஜேபியை தேர்ந்தெடுக்கல, இன்ன பிற கட்சிகளை தேர்ந்தெடுக்கல? உன்னுடைய அப்ப அவனுக்கு தெரியுது இந்த நம்முடைய பிசினஸ்க்கு, இந்த போதைப் பொருள் கடத்தல் பிசினஸ்க்கு ஏதோ ஒரு வகையிலே திமுக பயன்படும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அது எந்த வகைன்னு தெரியணுமா இல்லையா நாட்டு மக்களுக்கு? அந்த வகையில் அது பயன்படுச்சா இல்லையான்னு தெரியணுமா இல்லையா? சரி, கிருத்திகா ஸ்டாலின் வந்து அவன் போதை மன்னன்னு தெரியும், போதை கடத்தல் மன்னன்னு தெரியாம அந்த நிகழ்ச்சிக்கு போய் கலந்துட்டாங்கன்னு கூட ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். நான் இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன், அந்த மாஃபியாவினுடைய தலைவன் கிருத்திகா உதயநிதியை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? நாட்டில் எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய மிகச்சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அத்தனை டைரக்டர்களையும் விட்டு போட்டு இந்த நிகழ்வில் இப்போ இது பண்றதுக்கு, இந்த நிகழ்வை வெளியிடுவதற்கு கிருத்திகா உதயநிதியை எத்தனை படம் எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையோ? அவ்வளவு பெரிய டைரக்டரா? தேசிய விருது ஒரு 20 படம் வாங்கியிருக்குமா அவங்க எடுத்து? வணக்கம் சொன்ன ஒரு படம் எடுத்தாங்க பாரு, இதாவது உங்களுக்கு தெரியுது, எனக்கு அதுவும் தெரியாது. சரிதானா? அப்ப ஒன்றுமே இல்லாமல ஒரு சாதாரணமா இருக்கிற அப்படின்னா கிருத்திகா உதயநிதி அவன் ஏன் தேர்ந்தெடுத்தான்? ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அது இந்த நாட்டினுடைய அமைச்சரின் மனைவி, இந்த நாட்டு முதலமைச்சரினுடைய மருமகள். இந்த காரணத்துக்கு தான் அவன் தேர்ந்தெடுத்தான். என்றால் குற்றவாளி உங்கள் குடும்பத்திலே இருக்கிற ஒருவரை தன்னுடைய நிகழ்ச்சியிலே பயன்படுத்தி இருக்கிறான் என்றால் அவர் மூலமாக அரசின் ரகசியங்களை அவன் பெற்றானா என்கிற கேள்வி ஒரு குடிமகனாக எனக்கு வருமா வராதா? இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா? ஏன் வாய் திறக்கல? நீங்க வாய் திறக்கலைங்கிறத சந்தேகம் அதிகமாகுது. நான் சொல்றேன், நான் என்னுடைய யூகத்தில் தான் சொல்றேன், இப்படி நடந்திருக்கலாமா என்று நான் மக்கள் மத்தியில் கேள்வி வைக்கிறேன். இவர்கள் தொடர்ச்சியாக இந்த போதைப்பொருள் கும்பல், இந்த மாஃபியா முதலமைச்சரின் மூலமாக, முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் மூலமாக அரசின் ரகசியங்களை பெற்றிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் எங்கே காவல்துறை இருக்கிறது, எந்த வழியாக போதைப் பொருளை கடத்த முடியும், எந்த இடத்துல எல்லாம் காவல்துறை லூசன் பண்ணி கொண்டு போக முடியுங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ இவனுக்கு சிக்கிட்டானுங்க. சிக்கின பிறகு திமுகவின் குடும்பத்து மேல இந்த சிக்கல் வந்த பிறகு இந்த தகவல்களை அவர்களால் பெற முடியவில்லை. அதனால் தான் கடந்த 5-6 நாட்களாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிலோ போதைப் பொருள் தமிழ்நாடு முழுவதும் பிடிபடுகிறது. அப்ப இத்தனை காலம் இந்த போதைப் பொருளை பாதுகாத்துக் கொண்டிருந்தது யார்? அதற்கான வாய்ப்பை கொடுத்தது முதலமைச்சரினுடைய குடும்பத்திற்குள்ளே இருந்தே இது நடந்திருக்கிறது என்பது வெளிப்படை. எனவே இது இவர் பதவி விலகுவதற்கு இதைவிட ஒரு சான்று வேண்டுமான்னு நான் கேட்கிறேன். உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற, உலக நாடுகள் திணறிக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய மாஃபியா கும்பலினுடைய ஒரு தலைவன், ஒரு பகுதியின் தலைவன் உங்கள் வீட்டிற்குள்ளேயே இருந்திருக்கிறான். முதலமைச்சரே, நீங்கள் நாட்டை பாதுகாக்கிற லட்சணம் எப்படி இருக்குது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை, அவன் கொடுத்த வாக்குமூலங்களை எப்படி பார்க்குறீங்க? திரைத்துறையினர் வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதே போல் இன்வெஸ்ட் பண்ணது ஃபுல்லாக வந்து ரியல் எஸ்டேட்டு, சினிமா, லாஜிஸ்டிக்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பல்வேறு அரசியல் நிர்வாகிகளும் வந்து சம்மந்தப்பட்ட. நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் நம்பலை. இவனை எல்லாம் பிடிச்சி எல்லா குற்றவாளிகளையும் இவங்க பிடிச்சிவாங்க நான் நம்பலை. ஆனால் நான் கோரிக்கை வைக்கிறேன், என்சிபி போன்ற அமைப்புகளிடம், இன்றைக்கு நம்முடைய அதிகாரிகளிடம், உங்களை நம்பித்தான் நாங்களாம் வாழ்கிறோம். இந்த நாட்டில் இந்த அரசியல் தலைவர்கள் உங்களை நம்பித்தான் வாழ்கிறோம். உண்மையான குற்றவாளி அத்தனை பேரையும் கைது பண்ணுங்க. அவன் என்ன பெரிய ஜாம்பவான இருந்தாலும் கைது பண்ணுங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய த்ரெட். இது நேஷனல் செக்யூரிட்டிக்கே கொடுக்கப்படுகிற த்ரெட். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் இன்னுமே ஒன்று எடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் வரணும்னு நான் விரும்புகிறேன், வெளியே வரணும் எல்லாருமே. இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறது, பல பேருக்கு சம்மந்தம் இருக்குது என்று அவன் சொல்லுகிறான் இல்லையா? இது உண்மைதான், சம்மந்தம் இருக்கும். ஏன்னா இந்த மாஃபியா அப்படித்தான் இயங்கும். இந்த மாஃபியா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இயங்குச்சோ நீங்கள் வேணால் எடுத்து சோதிச்சுக்கோங்க. அங்கெல்லாம் அரசியல் தலைவர்களை விலைக்கு வாங்கும். அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை விலைக்கு வாங்கும். எவன் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை இவன் தீர்மானிப்பான். அதற்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமோ பண்ணுவான். எதிர்த்து பேசுகிற ஊடகவியலாளர்களை மிரட்டுவான். முடிஞ்சா அவங்களை காவல்துறைகளை வச்சு அங்கே இருக்கிற அரசை வச்சு தூக்கி போடுவான். இல்லைன்னா இவனே அடிச்சு கொள்ளுவான். பல ஊடகங்களை விலை பேசுவான். அந்த ஊடகங்களுக்கு ஃபண்ட் பண்ணி இவனோட நியூஸை போட. இதெல்லாம் உலகம் முழுக்க எங்கெல்லாம் இந்த ட்ரக் மாஃபியா நடந்துச்சோ அவன் அத்தனை பேரும் பண்ண வேலை தான். இது ஒன்றும் புது வேலை கிடையாது. அது தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, உண்மையில் நடந்திருக்கு. அப்போ இதில் பல பேருக்கு தொடர்பு இருக்குது. இன்னொன்று இன்றைக்கு பேசியிருக்கான் ஜாஃபர் சாதிக், நான் உதயநிதி ஸ்டாலினிடம் பணம் கொடுத்துருக்கிறேன் என்று பேசியிருக்கான். அது பிரஸ் மீட்ல, அந்த பிரஸ் மீட்ல சொல்லல. இதோ இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, நேஷனல் மீடியா எல்லாமே போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு இன்னும் தெரியாது பாவம். ஜாஃபர் சாதிக்கு ஊடகம் இது கடத்துனது தெரியாது. அது இவ்வளவு பெரிய பிரச்சனைனால நம்ம ஊடகங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதனால அந்த விஷயத்தை கையிலே எடுக்கல. இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்ட பிறகுதான் வந்து அது சம்பந்தமாக செய்தி வெளியிட்டுறாங்க. செய்தி வெளியிடுவாங்க, நீ வெளியிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ முதல்லலாம் வந்து ஊடகங்கள் செய்தி சொல்லி மக்களுக்கு தெரியுங்க. இப்பெல்லாம் மக்கள் சொல்லித்தான் ஊடகங்களுக்கே தெரியுது. ஓ அப்படிங்களா, முதலமைச்சரின் குடும்பத்துக்கு தொடர்பு இருக்கா? அப்போ ஊடகவியலாளர்கள் வந்து இப்போ ரொம்ப கையை பிசைஞ்சிட்டு இன்னைக்கு செய்தி வெளியிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்க ஊடக அறம். அவ்வளோதான் நான் பேச முடியும் அவங்களை பற்றி. ஆனால் இவன் இன்றைக்கு சொல்லியிருக்கான், மணி லாண்டரிங்கில் திரு உதயநிதி அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று அவன் சொல்லியிருக்கிறான். எனவே வந்து இடி வந்து உதயநிதி ஸ்டாலினை அழைத்து விசாரணைக்கு அழைப்பதற்கான 100 விழுக்காடு வாய்ப்புகளும் இருக்கிறது.
இன்றைக்கு நேஷனல் மீடியா போட்டுக்கிற செய்தி ஏன் செய்தி அல்ல, சரிதானுங்களா? அப்போ இவங்க குற்றவாளிகள், குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் மீது சந்தேகம் வலுக்கிறது என்பது உண்மையாயிடுச்சு. நான் ஒரு செய்தி தான் சொல்கிறேன். இயக்குனர் அமீர் இதில் பேசப்பட்டார். வெற்றிமாறன் அவர்களை பற்றி தொடர்புபடுத்தி பேசினார்கள். சில பேர் நான் சொல்கிறேன், ஊடகங்கள் அங்கங்கே சில பேர் ஒவ்வொருத்தரே பேசுகிறாங்க. இவர்கள் எல்லாம் தொடர்பு பண்ணாங்களா, தொடர்பு இருந்தாங்களா இல்லையா, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் அந்த விசாரணை அமைப்புகள் விசாரிக்கலாம். அவங்க தங்களை தூய்மையானவர்கள் நிரூபிச்சுட்டு வெளியே வந்துக்கலாம், இல்லை குற்றவாளிகள் என்றால் தண்டனை அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர் மீது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கிற இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் மீது இந்த சந்தேகம் வரக்கூடாது. இந்த சந்தேகமே வரக்கூடாது. புரியுதானுங்களா? புரியுது. சந்தேகம் வந்துவிட்டது என்றாலே நீங்கள் பதவி விலகித்தான் ஆகணும். அதுதான் தார்மீக அறம். ஆட்சியை கலைச்சிடுவாங்க சார். இன்டர்னல் செக்யூரிட்டி கலைக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அது என் கட்சி அந்த கோரிக்கை வைக்கல. நாங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் என்னோட தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன், அவ்வளோ பெரிய டேஞ்சரஸான விஷயம்தான். கலைப்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல் அறம் என்று ஒன்று நெஞ்சிலே சிறிதளவேனும் இருந்தால் ஸ்டாலின் இந்நேரம் பதவி விலகி இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு பெரிய தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் அதில் இன்வால்வ் ஆகிருக்குதுங்கிற சந்தேகம் வந்திருக்கு. நீங்கள் அதை இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் மீண்டும் அந்த பொறுப்புக்கு போகணும். நீங்கள் பேசாமல் ஆராசாவையும் கூட முதலமைச்சராக்குங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லியே, அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு வரல. ஏன்னா அந்த ஜாஃபர் சாதிக் கூட ஆராசாக்கிற மாதிரி நான் பார்க்கல. ஆராசா முதலமைச்சராக்கிட்டு நீங்கள் கீழே இறங்கி நிரூபிச்சுட்டு வாங்க முதலமைச்சரே. சரிங்க சார். இப்போ தேர்தல் நெருங்கி வருது. இப்போ வருகின்ற தேர்தல் இந்த போதைப்பொருள் கடத்தல் மையமாக கொண்டு தான் எதிர்கொள்ள போகிறாங்களா கட்சிகள்? இல்லை, இதை போதைப்பொருள் கடத்தல் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வெளியே வந்திருக்கிற உண்மை. இதை அதிமுக பயன்படுத்துமா, வேறு கட்சிகள் பயன்படுத்துவாங்களான்னு நான் நினைக்கல. இது பயன்படுத்தி கொள்கிற விஷயம் அல்ல. இது ரொம்ப மோசமான, மிக மிக மோசமான ஒரு விஷயம். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க ஆளுகிற தகுதியை மட்டுமல்ல, அரசியலிலே பொது வாழ்க்கையில் இருக்கிற தகுதியை இழந்தவர்கள். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். திமுகவை எதிர்த்து தேர்தலை சந்திப்பதற்கு 1008 விஷயம் இருக்குது. இதை தூக்கிட்டு நம்ம இன்னைக்கு இருக்கிற இவங்க ஆட்சி இடத்துலேருந்து நடந்த விஷயங்களை யோசிச்சு பாருங்க. மின்சார கட்டணம் 3 மடங்கு விலை உயர்த்தியிருக்கிறான். நீங்கள் சொத்து வரி ஏறி இருக்குது, பால் விலை ஏறி இருக்குது, கட்டுமான பொருட்களின் விலை ஏறி இருக்குது, பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடைசி ஏற்றுறதுக்கு எதுவுமே இல்லைனானவருக்கு ஏற்றுறதுலேயே ஏற்றிட்டான். சாராய விலை உட்பட ஏற்றிருக்கிறான், சகல விலையும் ஏற்றிருக்கிறான். 3 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்குது இந்த அரசு. எல்லா பொருட்களின் விலையும் ஏற்றி எங்கள்கிட்ட பணத்தையும் பிடிங்கிட்டேன். 3 லட்சம் கோடி ரூபா கடன் வேறு வாங்கியிருக்கேன். இத்தனை பணத்தையும் சேர்த்து நீ செய்த நலத்திட்டங்கள் என்னன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. ஆமாம், நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் இன்றைக்கி இருக்கா? ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கழுத்தில் ஒரு போட்டு தங்கமாக அது இருக்குன்னு கொண்டு வரப்பட்ட திட்டம். பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்றைக்கி இல்லை. திட்டம் மூடிட்டேன். இந்தியாவில் காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குங்க. எல்லா மாநிலங்கள்லையுமே மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு முதலமைச்சர் தான் யோசிச்சாங்க, மாணவர்கள் இப்போ சாதாரண நடுத்தர குடும்பத்தில், ஏழை குடும்பத்துலேருந்து வர்ற பையனுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அந்த பையன் கையில் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப யுகத்தில் போட்டி ஓடுறதுக்கான உபகரணம் இருக்குன்னு சொல்லி எந்த முதலமைச்சரும் யோசிக்கல. ஒரே ஒரு முதலமைச்சர் தான் எல்லா குழந்தைகளின் கையிலும் லேப்டாப் கொடுத்தாங்க, புரட்சித் தலைவி அம்மா. எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழரான எடப்பாடியார் ஆட்சி முடிகிற வரை நாங்கள் அதை கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தீங்க. இன்னும் நான் கேட்கிறேன், 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அன்பில் மகேஷ், ஒரு முறையாவது வாய் திறந்து பதில் சொல்லுங்கள் அன்பில் மகேஷ். இவ்வளவு முறை நாங்கள் கேட்கிறோமே, அந்த லேப்டாப் கொடுக்குற திட்டம் ஒரு பையனுக்கு கொடுத்துருக்கிறீங்களா? 3 வருஷம் ஆட்சியில் டேப் கொடுக்குறோன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு டேப்பும் கூட கொடுக்கல. நீங்கள் என்ன நலத்திட்டம் நடந்திருக்கு? பூரா விலையும் ஏற்றிட்ட, கடனும் 3 லட்சம் கோடி வாங்கியிருக்க, நலத்திட்டம் ஒன்றும் இல்லை என்றால் பணம் எங்கே? என்றால் அரசினுடைய ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது நடந்திருக்கா? நாங்கள் கட்டிவிட்டு போன பாலங்கள் தான் இன்றைக்கும் நிற்கிறது. அந்த பால பணிகள் முடியாமல் நின்ற பாலங்கள் இன்றைக்கும் முடியாமலே நிற்கிறது. இன்னும் பல இடங்களில் நாங்கள் கொண்டு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த இடத்துக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறீங்க. அங்கே கொண்டு கல்வெட்டை வச்சுட்டு திறந்து விட்டுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட வெட்கப்படாமல். என்றால் எதுவுமே நீ செய்யவில்லை என்கிற போது மக்கள் கேள்வி கேட்பார்களா இல்லையா? இதையே நாங்கள் பிரச்சாரமாக முன்வைப்போமா இல்லையா? அதனால் போதைப்பொருள் கடத்தலில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்கிற இன்றைக்கு வந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கிறது. ஆனாலும் கூட அதையும் தாண்டி இவங்க செஞ்ச அயோக்கியத்தனங்கள், இவங்க செஞ்ச மோசடிகளே இவர்களை வீழ்த்துவதற்கு போதுமானது. சரிங்க சார். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்பதற்காக எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆயத்தமாகிவிட்டன. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சிருச்சு. அதிமுக ஒன்றும் எங்கள் கூட்டணியில் இந்தந்த கட்சிகள் தான் இருக்கிறது என்று முடிவு செய்யவில்லை. அதிமுக எதை மையமாக கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை. யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர்? எப்படி என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறீங்க? இது ஒரு பெரிய கேள்வியாகவே வைக்கிறாங்க. இது இப்போ நம்ம சமீபத்தில் சில கட்சியினுடைய தலைவர்கள் கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு. இவ்வளோ ஆவேசமெல்லாம் படாதீங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிற மாநில கட்சிகள் மிக தெளிவாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மத்தியிலே எந்த அரசு அமையும் என்று சொன்னாலும், அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும்,
அது பிஜேபி அரசாக இருந்தாலும், அது இவங்க 2 பேரும் இல்லாத மாநில கட்சிகளால் சேர்ந்த ஒரு அரசாக அங்கே உருவானாலும், ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டே ஒன்று ஆட்சி அமைச்சாலும், என்ன நடந்தாலும் நம்முடைய உரிமைகளை, நம்முடைய குரலை பிரதிபலிக்கிறவர்கள், நமக்கு அரணாக நிற்பவர்கள் யார் என்பதைத்தான் மக்கள் பார்க்குறாங்க. புரியுதானுங்களா? அங்கே இருக்கிற நேரடியாக மோடியை போய் பார்த்து யாரும் பேசப் போவதில்லை, நேரடியாக ராகுல் காந்தியை பார்த்து யாரும் பேசப் போவதில்லை. என்னுடைய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எனக்கான குரலாக அங்கே ஒலிக்க வேண்டும். உண்மையா இல்லையா? எனவே என் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை செய்தாரா என்று மக்கள் பார்க்கிறார்கள். நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், 39 பேர் பாண்டிச்சேரியோடு சேர்த்து, தமிழ்நாட்டிற்குள் என்றால் 38 பேர் வென்று போய் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்தது என்ன தமிழ்நாட்டிற்கு? மேகதாதுலே அணை கட்டுகிறாங்க. நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், 2017-18 காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அன்றைக்கு வலிமையாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. முடக்கியதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்டா மாவட்டத்திலையும் பார்த்தாங்க. என்னதையா பிரச்சனை? 22 நாள் பார்லிமெண்ட் நடத்த முடியல, அப்படி என்ன அங்கே பிரச்சனை? அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஆமாம், ஏன் நடுவர்மன்றம் கொடுத்த தீர்ப்பு அமல்படுத்த வேண்டியதானே, அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு. அப்போ ஒரு அரசு அம்பலப்படுத்தப்படுகிறது, அந்த இடத்துல அது பண்ணி ஆகணுங்கிற நெருக்கடி உருவாக்குறோம். இதை உருவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நான் இன்று கேட்கிறேன், மேகதாதுல அணை கட்டுகிறான், நம்முடைய உரிமையை இழக்கிறோம். அதை தாண்டி இப்போ இந்த 2019 2024 வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க என்ன சாதிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் ரொம்ப சாதாரணம் கேட்கிறேன். நீ ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்காக எந்த மக்கள் பிரச்சனையும் நீங்க அங்க பேசல. அவங்க கூட போய் சண்டை போட்டு இருக்கிறீங்க. முதல் நாள் போனதுலேருந்து அவன் ஜெய் ஸ்ரீராம்பா, நீ பெரியார் வாழ்க்கையம்ப, நாங்க சோத்துக்கெல்லாம் உட்காந்துக்கிறோம். புரியுதா? உன் பிரச்சனை எங்க பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனைங்கிறது மேகதாதுல அணை கட்டுறது, எங்க விவசாயிகள் காவிரியில தண்ணி வராம தவிச்சு போறது, எங்க விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டது, தொழில் நடத்த முடியாம திருப்பூர் இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு மாநிலங்களை நோக்கி நகர்கிறது. இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் நீ பேசல. நீ உன்னோட என்னமோ யாருக்கும் புரியாத மொழியில் சண்டை போட்டுக்கிற நீ 2 பேரும். புரியுதுங்களா? நான் பல மாவட்டங்களில் இப்போ எங்கள் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு போகிற போது, எங்கள் போராட்டங்களுக்கு போகிற போது நான் மக்களை பார்த்து நேரடியாக கேட்டுவிட்டேன், எத்தனை பேருக்கு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியை கூட்டிட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சா எத்தனை பேர் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க கேட்டேன். யாரும் கண்டுபிடிக்க முடியாதுட்டாங்க. ஆம்பளையா உம்பளையான எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு தொகுதியிலையும் கேட்டு வரேன் நான். தெரியலங்கிறாங்க. 90 விழுக்காடு மக்களுக்கு எம்பி யாருன்னே தெரியாது. நீங்க வேணாலும் மைக்கு தூக்கிட்டு போய் கேட்டு பாருங்க, ஊடகங்களை போய் கேட்டு பாருங்க, எம்பி யாருன்னே தெரியாது. ஏன்? கொரோனா காலம் இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்த போது நாங்கள் எங்களுடைய ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு உயிர் கூட பசியால் போய்விடக்கூடாது என்பதை கவனமாக இருந்தோம். வட மாநிலங்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திச்சாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா? நடந்தே 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போன தொழிலாளர்களின் நிலையெல்லாம் இருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு நிலை எப்படி இருந்ததா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அதிமுக காரன், கட்சிக்காரனை சொல்றேன் நான், அரசை சொல்ல, கட்சிக்காரர்கள் இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்ததும் அவர்களுடைய நலனை பாதுகாத்து முன்னின்னாங்க. ஒரு நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெருவில் இறங்கி வந்ததுண்டா? கொரோனா பீரியட்ல நான் கேட்கிறேன். மக்கள் பார்த்ததுண்டா? பார்த்த மக்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டோம். இல்லைன்னு நினைக்கிற மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிக்க நினைப்பாங்க. அதுதான் வெளிப்படை. அதனால தான் நாங்கள் சொல்றோம், பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யார், அவர் யார், அதெல்லாம் ஒருத்தர் வேண்டாமப்பா. நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்போம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இவ்வளோ வலுவாக பேசுகிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2019 திமுக கூட்டணி வந்து அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றாங்க, தேனி தொகுதி தவிர. மீண்டும் அதே கூட்டணி தான் வந்து தேர்தலை எதிர்கொள்ள போகுது. அப்படி இருக்கும்பொழுது அதிமுக கூட்டணியில் வந்து பாஜகன்ற கட்சியும் இல்லை. இது வந்து ஏற்கனவே வந்து தோல்வியுற்றார்கள் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ வந்து அதே கூட்டணி, அதை பாஜகவே இல்லாமல் எதிர்கொள்ள போகிறாங்க. எப்படி சந்திக்க போகிறீங்க தேர்தலில்? இல்லை, இது வந்து அன்னைக்கு இருந்த சூழல்களும் அன்னைக்கு இருந்த பிரச்சனைகளும் வேற, இன்னைக்கு இருக்கிற சூழல்களும் பிரச்சனைகளும் வேற. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். புரியுதுங்களா? அன்றைக்கு நீங்கள் ஆட்சி அமைந்த போது அம்மா அவர்களினுடைய மறைவு, அதன் பிறகு ஏற்பட்ட கட்சிகள் ஏற்பட்ட சில சலசலப்புகள், சில பிரச்சனைகள், அதையெல்லாம் தாண்டித்தான் எங்கள் தலைவர்கள் அன்றைக்கு இந்த தேர்தலை நோக்கி போனாங்க. அதையும் தாண்டி அன்றைக்கு கட்சிக்குள்ளே ஒரு துரோக கும்பலை திமுக உருவாக்கி வைத்திருந்தது. அதையெல்லாம் சமாளித்து தான் நாங்கள் அந்த தேர்தலில் களம் காண வேண்டிய பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. எங்கள் பொதுச் செயலாளரின் தலைமையில் நாங்கள் ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு நிற்கிறது. இப்போ நாங்கள் தெளிவாக கேள்விகள், சில கேள்விகள் மட்டும் முன்வைக்கிறோம். நீங்கள் எடுத்து படிங்க, இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் ஒரே ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை ஒரு மாநிலத்துக்கு பெற்ற அரசு இந்தியாவில் எங்காவது உண்டா? இல்லை. செய்தவர் ஒரே ஒருவர் எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். அவர் ஆட்சி காலத்திலே தான் பெற்றார். 7.5 விழுக்காடு உள்இட ஒதுக்கீடு அந்த கொண்டு வந்த பிறகு இந்தியாவில் எந்த மாநிலத்தில், எல்லா மாநிலத்திலும் நீட் இருக்கு, எந்த மாநிலத்திலும் இந்த 7.5 விழுக்காடு உள்இட ஒதுக்கீடு இல்லை. அப்போ அரசு பள்ளியிலே படிக்கிற அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, அந்த பிள்ளைகளிலிருந்து மருத்துவர்கள் உருவாக வேண்டும், சாதாரண நடுத்தர குடும்பங்களிலிருந்து மருத்துவர்கள் வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். எவ்வளவு பெரிய மாஸ் சக்சஸ் இன்னைக்கு! இது போல திட்டம் வேற எங்கேயுமே இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிறோம். மீத்தேன் எடுக்கிற திட்டம் டெல்டா மாவட்டங்களில் கொண்டு வந்தது காங்கிரஸ், கையெழுத்து போட்டது அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின்.
அந்த திட்டம் உள்ளே வந்து நடைமுறை ஆயிடுச்சு என்ன ஆயிருக்கும், டெல்டா மாவட்டங்கள் முழுக்க பாலைவனமாக இருக்கும், விவசாயம் முழுக்க அகதியாக வெளியேறத தவிர வேறு வழி கிடையாது அந்த மண்ணை விட்டு. அப்படியான கொடுமையான திட்டம். அந்த திட்டத்தில் நாங்கள் கூட்டணியிலே இருந்தபோதும் கூட பாரதிய ஜனதாவும் மீத்தேன் எடுக்க வேண்டும் தான் சொல்லிச்சு. வேண்டாம் நான் சொல்லிச்சு. பாரதிய ஜனதாவையும் எதிர்த்து அதை நிறுத்தினோம். நிறுத்தியவர் யார்? காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, திமுகவும் அன்னைக்கு கையெழுத்து போட்டுச்சு, பாரதிய ஜனதாவும் எடுக்கணும்னு தான் சொல்லிச்சு. ஒரே ஒருத்தர் தான் நிறுத்தினார், அது எங்கள் புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடியார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றினோம். இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்கள் நிற்கிறது என்று சொன்னால், டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இதை நாங்கள் மக்களிடம் வைப்போம்ல. 2000 மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தார்ல. சாதாரண ஒரு ஏழைக்கு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு தலைவலி காய்ச்சி வந்துச்சுன்னா டாக்டர் போனால் 200 300 அந்த 200 300 கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவன் அந்த தலைவலியோடு தான் படுத்து தூங்கணும். அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதற்காக தானே மருத்துவத்தை இலவசமாக்க வேண்டும் என்கிற முயற்சி தானே 2000 அம்மா மினி கிளினிக். வந்த அன்னைக்கே அந்த ஒரே வாரத்துக்குள்ள, ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள 2000 கிளினிக்கு மூடினாரே ஸ்டாலின். இந்த கொடூரத்தை மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோமா? அப்போ இதைத்தான் சொல்லி நாங்கள் பிரதானப்படுத்தி முன்னிலைப்படுத்தி இது வைக்க போகிறோம். எனவே 2019 இருந்த கூட்டணி இன்றைக்கு என்ன உங்கள் பெரிய கூட்டணி? உங்கள் கூட்டணியில் எந்த கூட்டணி? இன்றைக்கி பாருங்க, கமலஹாசன் ஒரு கட்சி வைத்திருந்தார். இன்றைக்கு காலை வரைக்கும் கமலஹாசனுக்கு ஒரு கட்சி இருந்தது. சாயந்தரம் பார்க்குற கமலஹாசன் திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் பட்டியலில் இருக்கிறார். கட்சின்னு இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன, அது ஒரு தேர்தலில் போட்டியிடணும்ல. தேர்தலையே போட்டியிடாததுக்கு எதுக்கு ஒரு கட்சி? அப்போ அவர் என்ன, அவர் இந்த பிரச்சாரம் மட்டும் பண்ண வேண்டும். ஒரு பக்கத்தில் வந்து பேசுறீங்க, உங்க திட்டங்களை சொல்லி நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் செய்தீர்களோ நல்ல திட்டங்களை அதெல்லாம் சொல்றீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி போக போக மிக வலுவாக இருக்குது. கமல்ஹாசன்லாம் எனக்கு தெரிஞ்சு போன தடவை இல்லை. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு ஈடு கொடுக்க அது அன்பேலன்ஸ்டாக இருக்கு. உங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கூட்டணி இருக்கு. இங்கே வந்து அதிமுக மற்றும் பாமக கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, தேமுதிக கூட கன்ஃபார்ம் ஆகல. இந்த கட்சிகள் தான் பேசி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ரெண்டு கட்சியும் கம்பேரே பண்ண முடியும்? அப்படி இல்லை, அப்படி கம்பேரே பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஊடகங்கள் வழி இது உருவாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், புதிய தமிழகம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள். எஸ்டிபிஐ எங்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள். ஏராளமான இஸ்லாமிய அமைப்புகள் நேரடியாக சந்தித்து, எங்கள் பொதுச் செயலாளர் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் சொல்வதை போல சில கட்சிகளோடு இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகளும் முழுமையடையும். அதெல்லாம் முழுமையடைஞ்சு ஒரு கூட்டணி வரட்டும். கூட்டணி நேர் பார்த்துக்கலாம். நான் வெளிப்படையாக கேட்பது, கூட்டணி இருக்கிறது, இந்த ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிற மாயத்தோற்றம் தான் உனக்கு வாக்குகளை வாங்குகிறதே ஒழிய அந்த கூட்டணிக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி தானே 2019 வின் பண்ணாங்க. 2019 சூழல் வேற. அதனால தான் நான் சொல்றேன், அன்னைக்கு இருந்த சூழல் வேற. அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 தேர்தல் சந்திக்கும் போது 8 வருஷம் ஆண்ட கட்சி, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. இன்றைக்கு நீ 3 ஆண்டுகளில் ஆண்டு இருக்கிற லட்சணத்தை மக்கள் பார்க்கிறார்களே. 31 வருஷம் ஆட்சி செய்த அதிமுக ஒரு முறை கூட சொத்து வரியை ஏற்றியதில்லை, ஒரு முறை கூட இல்லை. நீங்க எடுத்து பாருங்க 50 வருஷம் வரலாற்றுல. நீ இன்னைக்கு வந்தோன்னு வீட்டு வரி ஏற்றி விட்ட, வீட்டு வரி ஏற்றணும்னு வீட்டு வாடகைகள் ஏறி போயிடுச்சு. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? அப்ப இந்த சூழலும் அந்த சூழல் நீங்க ஒப்பிடக்கூடாது. இதே கம்யூனிஸ்டுகள் மீது, இதே காங்கிரஸ்காரர்கள் மீது, இதே மதிமுக மீது அந்த 2019 இருந்த மரியாதை இன்னைக்கு மக்களுக்கு இருக்கா? இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? நீங்க போய் அங்க போய் அடிமை கூட்டம் மாதிரி காலை தொட்டு அவங்க உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணுங்கிற கேள்வி வராதா? வரத்தான் போகிறது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டணியாலேயே அவர்கள் தோற்க போகிறார்கள். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க சார். இப்போ உங்கள் கூட்டணி வந்து எப்படி எடுத்துக்கலாம்? திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டே வராது, நாங்கள் மிக பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்குவோம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் வந்து பெரியதாக வந்து வேண்டியது இல்லைங்க. தேர்தல் வரும்போது, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட கூட்டணியை முடிவு செய்து அதற்கான கூட்டணிங்கிறது என்ன? தேர்தலில் ஒரு புரிந்துணர்வு, தேர்தலை சந்திப்பதற்கான புரிந்துணர்வு, அது கொள்கை இணக்கம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ புரிந்துணர்வு என்ன? ஏதோ ஒரு அடிப்படை விஷயத்தில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஒருங்கிணையும் எல்லாரும். அப்படி எல்லாரும் ஒருங்கிணையும் எதில்? திமுக எதிர்ப்பு என்பதில் இங்கே ஒருங்கிணையும். மேலே இன்னைக்கு இருக்கிற இந்த மோடி ஆட்சியோ இந்த காங்கிரஸ் ஆட்சியோ ஆகாதுங்கிற சிந்தனையில் ஒன்றிணையணும். அதுதானே ஒன்றிணைவு. அந்த ஒன்றிணைவுக்கு உட்பட்ட கட்சிகள் வருவாங்க. அவளை வச்சு நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன், 2014 நீங்கள் 19 ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்க, நான் 14 சொல்கிறேன் உங்களுக்கு. 14 தனிச்சு 40 தொகுதியில் இரட்டைலை போட்டு நின்ற கட்சி அதிமுக. 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றாங்க. ஆமாம், திமுக 37 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. திமுகவுக்கு வந்து வரலாற்றிலே அப்படி ஒரு வரலாறு கிடையாது. 50 வருஷம் அப்படி வரலாறே கிடையாது. உங்களுக்கு தனிச்சு அவங்க நின்னதே கிடையாது கூட்டணி இல்லாமல். சரியா? 40லும் போட்டாங்க இரட்டையிலேயே. அந்த பீரியடு தான் 2014 to 19 தான் இந்தியாவில் 2வது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்திற்குள்ளே உட்கார்ந்தது அதிமுக. சரிதாங்களா? இந்த கட்சி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுங்கிறக்காக சொல்கிறேன். 21 தேர்தல் அம்மா அவங்க மறைஞ்சிட்டாங்க, அவ்வளவு பிரச்சனை, 80,000 போராட்டம் நடத்தினேன்னு நீயே சொன்னீங்க. ஸ்டாலின் இப்போ சொன்ன மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிற போது தவறை கூட சரியாக செய்தோம்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி செய்துட்டு இருந்த காலம். இவ்வளோ பெரிய நீங்கள் சொல்கிற மெகா கூட்டணி, எல்லா ஊடகங்களையும் விலைக்கு வாங்கி எல்லாம் நீ பண்ணி பார்த்த.
ஒரே ஒரு மனிதர் எங்கள் பொதுச் செயலாளர், அவர் சுரண்டு சுரண்டு பிரச்சாரம் செய்தார், 75 சீட்டு பெற்று வலிமையான எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தோம். நீ அதிமுகவை எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க? சரிங்க சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அதிமுக தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, பாஜக எங்கள் கூட்டணியில் இருந்ததால் தான் நாங்கள் தோல்வியுற்றோம், சிறுபான்மை மக்கள் வாக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ பாஜக உங்கள் கூட்டணியில் இல்லை, இருந்தாலும் பாஜக தரப்பில் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதா சொல்கிறாங்க. பாஜக இல்லாதது அதிமுகவுக்கு எந்த வகையில் சாதகம்? இல்லை, பாஜக வந்து எங்களுக்கு வந்து ஒரு இயல்பான கூட்டணியாக இல்லை. அது எங்கள் தலைவர்கள் எல்லாம் பேசுனது அதுதான். நாங்கள் வந்து அப்படி ஒரு இயல்பாக ஒன்றி போய் ஒரு கூட்டணி வைக்க முடியல. அவங்க கூட ஒரு தேர்தல் உடன்பாடு கொண்டு இருந்தோம். அந்த தேர்தல் உடன்பாடு சரியில்லை என்பதை புரிந்து கொண்டோம். அது சரியாக வராது என்பதை உணர்ந்தோம். எனவே நாங்கள் வெளியே வந்தோம். நீங்கள் என்டிஏலிட்டு நாங்கள் வெளியேறணும், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கள் கூட்டணியில் வேண்டாம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். ஆனால் அப்படி கூட்டணி வேண்டாம்னு சொன்னோன்னா அப்படியே அநாகரிகமாக திட்டணும், பிடிக்கணும், அவங்க கூட சண்டை போனால் அது தேவையில்லை. ஆனால் அதை தான் வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில் கையில் இருக்கிறாங்க. ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும், அதான் விமர்சனம் அப்படி சொல்லணும். அப்படின்னா நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் மறைமுக கூட்டணி இருக்குது. இப்போ நான் வந்து அதிமுக, நீ உண்மையிலேயே பாரதிய ஜனதா வளரக்கூடாது தமிழ்நாட்டில் திமுக நினைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலேயே நினச்சா அதிமுக வெளியே வந்தோன்னு இவங்க மகிழ்ச்சியெல்லாம் அடைஞ்சிருக்கணும். ஒரு பலமான கூட்டணி வெளியே போயிடுச்சுப்பா, நல்ல வேலை பிஜேபி தோற்றுருப்பான்னு. நீ ஏன் பயப்படுற? திமுக ஐயோ அதிமுக பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டானே, நீ உனக்கு குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பயப்படுறேன். புரியுதுங்களா? அப்போ உங்கள் நோக்கம் அதிமுக அழிச்சிடணும், பிஜேபி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணுங்கிறது தான் திமுகவின் நோக்கம். பிஜேபிக்கும் அதுதான் நோக்கம். எனவே ரெண்டும் ஒரே நோக்கம் கொண்டு இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகவை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அரசியலில். ஆனால் நான் சொல்லுகிறேன், வரலாறு வேறு மாதிரி தான் இப்போ நகர்ந்திருக்கிறது. அதிமுக இவர்கள் ரெண்டு பேரையும் அரசியலிலிருந்தே காலி செய்ய போகிறது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நடக்கும். சரிங்க சார், பொறுத்து இருந்து பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 40-45 நாட்களில் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய நேர்காணலில் பேசலாம். இன்னுமே வந்து கூட்டணி ஃபிக்ஸ் ஆகல, காங்கிரஸ் வந்து எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. ஏன்னா திமுக சுற்றி அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இதையும் தாண்டி காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி போவாங்களா இல்லைன்னு தெரில. போனால் வந்து அதோட தாக்கம் அவங்களுக்கு தான் தெரியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.